ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ ஜேடிகே டிப்ஸ் சேனலோட ஓனர் நான் தான். நான் தான் கீர்த்தி. ஸோ என்னன்னா, குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுலேருந்து மனசே சரியில்லைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ ஒரு கனவோடு போனோம். இந்த முறையாவது கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோம். பட் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோடனே இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுலேருந்தே வெளியே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ என்ன சொல்கிறேனே தெரில, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இந்த மாதிரி டஃப்பாக கொஷின் கேட்டு ஸோ எனக்கு வார்த்தையே வரல, கண்ணு தான் கலங்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 குழந்த, சின்ன குழந்த. ஸோ அவங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். பட் என்னென்னா, அவங்க கொஞ்சம் ஈஸியாக கேட்டு நம்ம மார்க் கம்மியாக இருந்தால் ஓகே. ஸோ நம்மளுடைய மிஸ்டேக், நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தோணும். பட் இவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்க, குரூப் 1 லெவலில் கேட்டிருக்காங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். 10th தரத்து கொஷினை குரூப் 1 லெவலில் கேட்டால் நம்ம என்ன தான் பண்ணுறது? ஸோ அப்போயே முடிவு பண்ணேன், இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதே விட்டுறலாம், வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு மனசும் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், படிச்சுட்டு திடீர்னு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எக்ஸாமுக்கு படிக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த எக்ஸாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க, அந்த எக்ஸாம் எப்படி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த இது படிக்கிறதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அதனால் இந்த விட்டு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டாங்க, உனக்கு குரூப் 4 எக்ஸாம் செட் ஆகாது, நீ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணு. ஸோ அவங்க அப்போலேருந்தே டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நடந்த எக்ஸாமை பார்த்துட்டு, இல்லை உனக்கு இது செட் ஆகாது, டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, ஃபுல் டைமாக அதை உட்காந்து படி, டைம் கிடைக்கிறப்ப அதை உட்காந்து படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லை, டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். ஆனால் குரூப் 2க்கு படிப்பேனா ரிவிஷன் பண்ணுவேனா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா எனக்கு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே அதிக நாட்கள் எடுக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா தமிழ் எப்படி கேட்டிருக்காங்க என்னன்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும், எப்படி படிக்கலாம் என்னான்னு. ஸோ இதை நினச்சிக்கிட்டே நம்மளால் குரூப் 2க்கும் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் குரூப் 2 அட்டன் பண்ணுவேன், பட் அதுக்கு ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நல்லா படிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் குரூப் 4. ஸோ அதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hours டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே டிஎன்பிஎஸ்சியே நம்பி இருக்க முடியாது. ஸோ இந்தளவுக்கு டஃப்பாக கேட்டால் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அதனால் டிஎன்பிஎஸ்சியை நம்பி இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே மனவேதனையில் இருப்பீங்க, எனக்கு புரியுது, எல்லாருடைய மன கஷ்டமும் புரியுது. ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டமாக கேட்டால் ஸோ அது எவ்வளோ ஒரு வழியை கொடுக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு கூட போகாமல் ஃபுல் டைமாக இதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களே பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே அந்த உங்களில் ஒருத்தி தான் நானும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்தோம், இப்படி கிடைக்காம போகுதே, இவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஃபீல்டை விட்டு வரவும் மனசு வரல, படித்து தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிப்போம். தமிழ் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு
நம்ம நெக்ஸ்ட்டு படிக்கலாம். இதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கவும் முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. அது ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் ஆக பாருங்கள். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரீ எக்ஸாம்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்க இப்போதையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நடந்து போன எக்ஸாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து குரூப் 2 படிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ ஜிகேலாம் நல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜிகே இன்னும் நல்லா எஃபெக்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயராவது நம்மளுக்கு ஒரு வெற்றி பாதையை தேடி போவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியலை, சொல்ல வார்த்தையும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயராவது வந்து நம்ம நினச்சதை அடைய முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து மனசை தளர விடாமல் ஒரு 2-3 நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வீட்லேயும் எனக்கு கொஞ்சம் பேசுவாங்க, எத்தனை வருஷம்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டும் பேசுவாங்க. வேறு வழி இல்லை, அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்ட தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.